இன்றைக்கும் கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைக்கு ஆதாரமாய், செய்திக்கு ஆதாரமாய் தேவன் காட்டி கொடுத்த வசனம் கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 6:4. அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட இடம் உண்டாகும். அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையைத்தான் உங்களோடு கூட பேசும்படிக்காக என்னை பலப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய சுயக்கிரியைகளை சோதித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களை பார்க்கும் பொழுதில் தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது உலகத்தின் காரியங்களில் எப்போவுமே ஒரு வித்தியாசத்தை காண்பிச்சுட்டே இருப்பார். அந்த நாட்களில் இருந்து காயின் ஆபேலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். மோசேக்கும் மற்ற மந்திரவாதிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். மோசேக்கும் தாத்தான் அபிராம் கூட்டத்தினருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். அதே போல் இவனுடைய கோல் துளிர்த்தது, ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, மற்றவருடைய கோல் துளிர்க்கவில்லை, ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். ஆண்டவர் அப்படி எலியாவுக்கும் மற்றொரு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். எலியா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று. பாகால்களின் தீர்க்கதரிசிகள் நாள் பூரா கத்துனாங்க, சரீரத்தை கீறிக்கிட்டாங்க, ரத்தம் சிந்தினார்கள், எல்லாம் போன்ற ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை குறித்து நமக்கு ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய சுய கிரியைகளை சோதித்து பார்க்கணும். அப்போ தேவனுக்கு முன்பதாக நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி அதை குறித்து அவனுக்கு மேன்மை பாராட்ட இடம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறும் 2வது ஞாயிறும் பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறியணும், நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்கும்பொழுது நமக்கு என்ன அதை நம்ப முடியாது. எனக்கு உனக்கு லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருச்சுன்னு சொன்னாக்கா, ஐயோ நம்ப முடியல, கனவா என்னன்னு தெரியல, கிள்ளி பார்த்துக்கிறேன்னு சொல்லி சோதித்து பார்த்துக்கிற மாதிரி தேவ சமூகத்தில் அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட அந்த கிரியைகளை குறித்து பேசும்படிக்காய் தேவன் என்னை பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பேசட்டும். ஒரு மனிதனுடைய சத்தமல்ல, ஒரு 15-20 நாட்களாகவே இந்த செய்தியை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்தேன். 2-3 முறை செய்தியினுடைய ஓட்டத்தை தேவன் தடுத்து மாற்றி இப்படி தான் இதை தான் பேசணும், இதை தான் பேசாத என்று என்னை செதுக்கி என்னை அனுப்பியிருக்கிறார். காலையில் எழும்பி நான் ஜெபித்த பொழுதும் இதைத்தான் நீ பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு பிரயோஜனமானதை பேசும்படிக்காக தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இயேசுவே என் ஆஸ்தி செல்வா, இயேசுவே என் பொக்கிஷம், இயேசுவே என் சம்பாத்தியமு, இயேசுவே என் முடிவு. அல்லேலூயா 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 இயேசுவே, அல்லேலூயா 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 ஆமென். லோகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போன் சரக்கு. அல்லேலூயா 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 இயேசுவே, அல்லேலூயா 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 ஆமென். இயேசுவே என்
ஆஸ்தி செல்வ இயேசுவே என் பொக்கிஷ இயேசுவே என் சம்பாத்தியமு இயேசுவே என் முடிவு. அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென். மகா இரக்கம் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பாடலை பாடுவதற்கு முன்பதாகவே உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆலயத்தை நீ நிரப்பி கொண்டிருப்பதை என்னை கண்ணார கண்டு திருப்தி அடை கிருபை தந்தீர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பிரசன்னமாயிருப்பதை நான் உணர்ந்ததை போல இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உணரத்தக்கதாக உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவர் நிறைக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய தொடுதலை ஒவ்வொருவரும் சரீரத்திலும் சரி ஆத்துமாவிலும் சரி ஆவியிலும் சரி உணரத்தக்கதாக உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்புவீராக தகப்பனே. பரிசுத்தாவி என்று சொன்னால் அக்னி அபிஷேகம் என்று எங்களுக்கு தெரியும். பரிசுத்தாவி என்று சொன்னால் ஒரு பலன் என்று எங்களுக்கு தெரியும் தகப்பனே. ஆகவே அக்னியின் அபிஷேகத்தினாலும் வல்லமையின் அபிஷேகத்தினாலும் பரிசுத்தாவியானவரை கொண்டு எங்களை நீர் ஆண்டவரை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. தேங்க்யூ லார்ட். வெறுமையான பாத்திரங்கள் நிறைய இருக்கிறதப்பா, அவைகளெல்லாம் நிரம்பி வெளியிட்டு ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. லீதியாளின் உள்ளத்தை திறந்ததினாலே அவள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததை போல எங்கள் உள்ளங்களை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக ஆண்டவரே. என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும், இப்படையும் படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசனம் இறங்கி கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சரீரங்களை விட்டு பலகீனங்கள் போகிறது, அதற்குள்ளாக உம்முடைய வல்லமை வருகிறதற்காக ஸ்தோத்திரம். சபைக்கு விரோதமான எல்லா குழப்பங்களும் சந்தேகங்களும் பிரிவினை நாவிகளும் இரக்கமுளைத்து பறந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய சொந்த ரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் பெறப்பெற்ற உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் அப்பா. எங்களுக்காக நீர் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறீர் என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அந்த வைராக்கிய வாஞ்சியோடு கூட பரிசுத்தாவியானவர் வந்து எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக, இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக. நான் இதில் திருப்தியை அடைந்தது கிடையாது தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 16:27. வருவார். அப்பொழுது அவன் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் சொல்லுகிறார், உன் சுய கிரியையை நீ என்ன செய்து சோதித்துப்பார். ஏனென்று சொன்னால் உன்னுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுப்பதற்காக ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வருகிறேன், தூதரோடு கூட மகிமை பொருந்தியவராய் வருவேன், அப்பொழுது அவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வரும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:22. 12:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகள், ஒவ்வொருவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட, அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் வரப்போகிறார் மகிமை பொருந்தியவராக. அவரோடு கூட நமக்குடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் வரப்போகிறது. வேதத்தில் ஒரு இடத்துல அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது, நாமெல்லாம் ஆண்டவருக்கு மாளிகை கட்டி கொண்டு இருக்கிறோமா? ஒருவன் வைக்கோலை வைத்தோ புல்லை வைத்தோ அவன் மாளிகை கட்டினால் ஆண்டவர் அக்கினியோடு வரும் பொழுது அந்த அக்கினியினாலே, அந்த புல்லினாலும் வைக்கோலினாலும் கட்டப்பட்ட அந்த மாளிகை அழிந்துவிடும். அதே சமயத்தில் நாம் ஆண்டவருக்கு வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் மாளிகை கட்டுவோமானால் அக்கினி வரும் பொழுது அந்த அக்கினியில் அது பளிச்சென்று தெரியும், அக்கினிக்கு அது நிலைத்து நிற்கும்.
ஆகவே தான் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். லாசரு ஐஸ்வர்யவான் ஓமையிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு இந்த உலகத்திலே தீமையை அனுபவித்தான், அங்கே அவன் பரலோகத்திலே போய் தேவனுடைய மடியிலே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான் நன்மையை அனுபவித்தான், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் அங்கே கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கும். ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த உலகத்திலே என்ன கிரியைகள் செய்கிறோமோ அந்த கிரியைகளை குறித்து தான் ஆண்டவர் நமக்குரிய அதற்குரிய பலனை அவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உப்பை தின்னவன் தண்ணியை குடிக்கணும்னு சொல்லுவார்கள், தப்பை செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன கிரியைகள் செய்கிறீர்களோ அதற்குரிய பலனைத்தான் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விஞ்ஞானமும் அதைத்தான் சொல்லுது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி ஆப்போசிட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கு ஒரு சமமான எதிர்வினை இருக்கும் என்று சொல்லி அங்கே விஞ்ஞானமும் அதைத்தான் சொல்லுகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய கிரியைகள், அதை இரவு தூங்கும் பொழுது இன்றைக்கு என்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக என்னுடைய சுய கிரியைகளை சோதித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீ கண்ணீர் விட்டு அழாம உன் சத்தத்தை அடக்கி கொண்டு இது வரைக்கும் நீ கண்ணீர் வடித்தது போதும். உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற உன் கண்ணீருக்குரிய பலனை, உன் கிரியைகளுக்குரிய பலனை என்ன செய்வார்? வாசிங்கம்மா. உன் கிரியைக்கு பலன் உண்டு கர்த்தர் சொல்லுகிறார். நீ கிரியை செய்கிறதற்கு உனக்குரிய பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். 2 நாளாகவும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 2 நாளாகவும் 15:7 ரெண்டும் நெருக்கமான ஒரு தொடர்புடைய வசனங்கள். வாசிப்போம். நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறதாக இருக்கிறது. அந்த மேலே வாசித்து பார்ப்பல என்னென்னமோ நடக்குது, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தரை சேவித்துக் கொள்ளுங்க, கர்த்தரையே பற்றி கொள்ளுங்க. உங்களுடைய கிரியைகளுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டு என்று சொன்னார். உங்கள் கிரியைகளுக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வேதம் மிக அழகாக சொல்கிறது, உங்கள் கிரியைகளுக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நீ கையை நிகழ விடாமல் வைத்துக்கொள் என்று சொல்லி. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமான்கள் தங்கள் கிரியைகளினை வாசிங்க. நீ கொஞ்சம் வாசிங்க, தொண்டை சரியில்லைனால உங்களை வாசிக்க சொல்கிறேன். நீதிமான்கள் சொல்லுங்கள், நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நான் அடிக்கடி யாராவது என் கையில் காணிக்க ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் காணிக்க வாங்கினேன்னு வச்சுக்கிடுங்க, நான் சொல்லுகிற வசனம் என்ன தெரியுமா? எபிரேயர் 6:10 எடுத்தவங்க வாசிங்க. கொஞ்சம் என் தொண்டை கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும். இன்னைக்கு எபிரேயர் 6:10 என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றார்? அநீதி உள்ள தேவன் அல்லவே என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. வசனம் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்கள் செய்து வருகிற அன்பின் பிரயாசத்தையும் மறந்து போகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. உங்கள் கிரியைகளை அவர் மறந்து போக மாட்டார். என் பிள்ளை செய்தார் என்று சொல்லி அவர் சொல்லுவார். நற்கிரியைகள் செய்தாள் என்று சொல்லி ஒரு மனுஷியை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நற்கிரியை என்னிடத்திலே அவள் நற்கிரியை செய்தாள் என்று சொல்லி. யார் அது? மரியா அந்த நலத தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றின பொழுது, ஐயோ இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொன்ன பொழுது, இவள் என்னிடத்திலே நற்கிரியைகள் செய்திருக்கிறாள், அவளை விட்டுடுங்க என்று சொன்னார். ஆகவே தான் அந்த கிரியைகளை ஆண்டவர் மறந்து போகவில்லை. ஆகவே தான் சுவிசேஷம் அறிவிக்கிற வரைக்கும் அவளுடைய நற்கிரியைகள் அந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகளை மறந்து போகிறதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீதிமான்களுக்குரிய நீதி கிரியையை தேவன் நீதிமான்களுடைய கிரியைகளுக்குரிய பலனை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் மிக அழகாக சொல்கிறது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க.
அவன் கையின் பிரயாசத்தையும் அவன் கையின் கிரியைகளையும் நீர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி சாத்தான் அங்கே சாட்சி கொடுக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் கையின் பிரயாசத்தையும் அவன் கையினுடைய கிரியைகளையும் நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய செய்கைகளையும் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். எவ்வளவு நேரம் ஆண்டவர் கொடுக்குறீங்களோ அதுக்குரிய கிரியை. எவ்வளவு நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்குறோமோ, முழு மனதோடாகவே தான் ஆண்டவர் ஒரே வழியில் முடிச்சிட்டார். முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் ஒரு சில கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து மட்டும் 3 கிரியைகளை குறித்து பேசி நான் இன்றைக்கு சுருக்கமாய் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஆகவே தான் இது சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக வேதம் சொல்லுகிற ஆகவே நம்முடைய கிரியைகளுக்குரிய பலன் அங்கே கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனை தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் அவன் மேலே நோக்கமாயிருக்கிறது. 19ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் மேலே நோக்கமாயிருக்கும். உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேலே ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார். ஆகவே தான் சொன்னார், உன் முன்னாடி சாபத்தை வச்சிட்டேன், உன் முன்னாடி ஆசீர்வாதத்தை வச்சிட்டேன், உன் முன்னாடி மரணத்தை வச்சிட்டேன், உன் முன்னாடி ஜீவனை வச்சிட்டேன். நீ உன் கிரியைகளினால் எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஆண்டவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்துக்கிட்ட உன்மேல் மனுபுத்திரன் எல்லாருடைய கிரியைகள் மேல் ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு நல்ல காரியம் சொல்லப்பட்டு இடத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:18. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளும் தெரிந்திருக்கிறது, நம்முடைய கிரியைகளும் தெரிந்திருக்கு. அவர் என்ன செய்ய போறான்னு அவருக்கு தெரிந்திருந்தது. தேவனுக்கு உலக தோற்றம் முதல் தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. நாமெல்லாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய கிரியைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாமெல்லாம் ஆண்டவருடைய கரத்தினுடைய கிரியைகள் என்று ஒரு 6-7 வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள் என்று சொல்லி. ஆகவே நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. அவருடைய கிரியைகளாக இருக்கிற நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தோற்றம் நித்தமும் கொடியதென்று அவர் அறிந்து வைத்திருந்தார். மனிதனுடைய தோற்றம் நித்தமும் பொல்லானது என்று சொல்லி அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது, நீதிமான்கள் மீது ஒவ்வொருவருடைய மேலும் அவருடைய கண்கள் மனுபுத்திரர் மீது அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அவனுடைய கிரியைகளுக்குரிய பலனை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகம் வரப்போகிறார். நமக்குரிய பலனை கொடுப்பார். இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12-13. அப்பொழுது மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இதுதான் பலன் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு முன்ன உத்தமாக இருந்தா உத்தம இஸ்ரவேலே வான்னு கூப்பிடுவார், இல்லைனா உன்னை அறிய நின்றுவார். அவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கும்படிக்காக, அவன் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கும்படி. அதே 13ஆம் வசனத்தில் அதே தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் தான் அப்படி இப்படி எந்திரிப்பாங்க, அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதான நியாயம் தீர்ப்படைவார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் வருகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை அவனுக்கு பலன் உண்டு, அதனை தருபவர் ஆண்டவர் என்று சொல்லி. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்க போகுதுன்னு. சொர ஒன்று போட்டால் விதை ஒன்று முளைக்க போதான்னு சொல்லுவாங்க. விதையை போட்டால் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்னென்ன கிரியைகளை செய்கிறோமோ அந்த கிரியைகளுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீதிமானாக இருந்து நீதிமானுக்குரிய பலனை செய்தால் அவர் யோபுவை ஆசீர்வதித்ததை போல
நம்முடைய கைகளையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடாத கிரியைகள் நிறைய இருக்குது. துன்மார்க்கமான நிறைய காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவனாக இருந்து ரட்சிக்கப்பட்டவனாக இருந்து செய்யக்கூடிய 3 கிரியைகளை குறித்து உங்களோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகின்றேன். சுருக்கமாய் முடித்து விடுகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26:20 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. போய் மனம் திரும்புதலுக்கான கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்த முதலாவதாக ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருக்க வேண்டிய கிரியை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. அன்றைக்கு யோவான் சொன்னான், விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று கேட்டான். அப்போ சொல்லப்பட்ட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியைகளை செய்யும்படிக்காக ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் இன்றைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு கூட பேசி கொண்டு இருக்கிறார். மனம் திரும்புதலுக்குரிய ஒரு கிரியை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதே வேறு விதமாய் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கர் புஸ்தகம், தெசலோனிக்கர் எழுதும் 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதுகிறார், விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை அல்லது விசுவாசத்தின் கிரியை இது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது நீதியின் பிரமாணத்தை எடுத்து வாசிக்கலாம். சுயாதீன பிரமாணமாகிய கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாய் இருந்து செய்கையில் பாக்கியவனாய் இருப்பார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் எப்படி இருப்பானா, கண்ணாடியை பார்த்துட்டு போயிடுறவனா காணப்படுவான். கண்ணாடியில் இருக்கும்போது நல்லா இருக்கு, கண்ணாடி எப்படி தாண்டின உடனே காற்றடிச்சா தலை போயிடும், தெரியாது அது அவனுக்கு. வசனத்தை பார்த்து அதன்படி செய்தால்தான் உங்களுடைய காரியம் அப்படியே நிலைத்திருக்கும். அதை தான் சொன்னார், சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து. வேதம் 2 பிரமாணத்தை சொல்லுகிறது. ஒன்று நியாய பிரமாணம், இன்னொன்று விசுவாச பிரமாணம் அல்லது சுயாதீன பிரமாணம். நம்மை சுயாதீனத்துக்கு கொண்டு செல்லுகிற பிரமாணம். நியாய பிரமாணம் நம்ம பாவத்தை செய்து அடிமைப்படுத்துகிறது. நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் வராது. நியாய பிரமாணத்தினுடைய முடிவு மரணம், நம்மை அடிமைப்படுத்துகிறது. பாவத்துக்கு ஒரு மனுஷன் அடிமைப்படும் பொழுது நியாய பிரமாணம் அவனுக்கு மரணம் என்கிற ஒரு காரியத்தை கொடுக்கிறது. ஆகவே தான் அந்த ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் பிரமாணத்தினுடைய கிரியைகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை கொடுக்கும் பொழுது அதற்கு சுயாதீன பிரமாணத்தின் கிரியை என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. சுயாதீனத்துக்குரிய கிரியைகள், சுயாதீனத்துக்குரிய காரியங்களை பார்த்துவிட்டு அதற்குரிய கிரியைகளை செய்யணும். உற்று பார்த்து வசனங்களை இன்றைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உற்று பார்க்கணும், சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்க்கணும். வேதத்தில் உற்று பார்க்குற காரியங்கள் எங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா? முதல்ல மோசை உற்று பார்த்தான், அடா என்னடா அது முச்செடி எரியுதுன்னு உற்று பார்த்தான், ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் பேதுருக்கு முன்பதாக ஒரு கூடை வந்து இறங்கிச்சு. பேதுரு உற்று பார்த்தான், புறஜாதியாருக்கு போய் சத்தியத்தை சொல்லணும் போது, ஐயோ நான் தீட்டுப்பட்டதெல்லாம் நான் சாப்பிட்டதில்லைன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு முன்னாடி ஒரு கூடை வந்து இறங்குச்சு. உற்று பார்த்தான், உள்ள தீட்டு உள்ளான பொருள், ஐயோ இது வரைக்கும் நான் அதெல்லாம் சாப்பிட்டதில்லைன்னு சொல்லும் பொழுது, இல்லை ஆண்டவர் சுத்தமாக்குனதை நீ தீட்டா இல்லாதன்னு சொல்லி. இன்றைக்கு உற்று பார்க்க வேண்டிய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மேல் பார்க்கலாம் இல்லை, உற்று பார்க்கணும். சுயாதீன பிரமாணத்தினுடைய வசனங்களை ஊற்று பார்த்து அதன்படி நடக்கிறவர்களாய் அந்த கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைக்கி என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற காரியம் இதுதான். சுயாதீன பிரமாணத்தினுடைய கிரியை, விசுவாசத்தின் கிரியை அல்லது மனம் திரும்புறதுக்கு ஏற்ற கிரியை என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. தீத்து 1:16 அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ மறுதளிக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறாங்க, அறிக்கை செய்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினால் நான் கேட்பேன், எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிரியைகளினாலே மறுதளிக்கிறார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை உன்னிடத்தில் இருக்க வேண்டும்.
விசுவாசத்துக்குரிய கிரியை உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை உற்று பார்த்து அதன்படி வசனத்தை கேட்டு அதன்படி வசனத்தின்படி நடக்கிற ஒரு கிரியை உன்னிடத்தில் காணப்பட வேண்டும். வசனத்தை கேட்பேன், அதன்படி நான் நடக்க மாட்டேன், அந்த கிரியை உன்னிடத்தில் காணப்படுமானால் அதற்குரிய வேதம் என்ன திரும்ப சொல்லுது? அதை குறித்த காரியம் பாவத்தின் கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை பார்த்துட்டு அதன்படி கீழ்ப்படியாமல் நீங்கள் போவீர்களானால் அதற்குரிய பேர் என்ன தெரியுமா கொடுக்கப்பட்டு இருக்கிறது? பாவத்தின் கிரியை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் பாவத்துக்கு அந்த கன்றுக்குட்டியை எடுத்து உங்கள் பாவ கிரியைகள் ஆகிய அக்கினியில் என்று சொல்லப்பட்டுகிறது. அந்த பாவத்தின் கிரியை, விக்கிரகத்தை செய்கிறது பாவத்தின் கிரியை. அந்த பாவத்தின் கிரியைகளுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறதற்காகத்தான் இன்னைக்கு என்ன சொல்றாரு உங்ககிட்ட, அதை நீ இன்னும் ஆண்டவர் பேரை சொல்லிக்கொண்டு பாவத்தின் கிரியைகளில் இருப்பாயானால் பிரயோஜனம் இல்லை. வசனத்தை கேட்டும் கிரியைகளினால் மறுதளிக்கிறது மட்டுமல்ல, வேற கிரியைகளில் இருப்பாயா, இன்னும் விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இன்னும் சில காரியங்களுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஒருவேளை இன்னும் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், அல்லது நான் ஒளியின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு இருளின் பிள்ளைகளாக இருக்கின்ற பட்சத்தில் பாவத்தின் கிரியைகள் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. நம்முடைய பாவத்தின் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் வரப்போகிறதா, அல்லது மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கப் போகிறதா? நீ என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை சோதித்துப்பார். உன் கிரியைகளை, உன் சுய கிரியைகளை சோதித்துப்பார் என்று சொல்லி ஆண்டவர் மிக அழகாக கேட்கிறார். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எடுத்துள்ள வாசிங்க, ஒரு நல்ல வசனம். யோவான் 3:10 வசனத்தை நல்லா கேட்டுக்கிடுங்க. யோவான் 3:10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி அவருடைய கிரியைகளை பார்த்து செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபம் கொண்டார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் உன் கிரியைகளை பார்த்து, ஆமா அவன் பொல்லாத கிரியிலிருந்து விலகி விட்டான், அவனுடைய பாவ கிரியிலிருந்து விலகி விட்டார். என் நினிவோ பட்டணத்தார் அப்படிதான் செஞ்சான். ஆண்டு சொன்னான், உன் வழி சரியில்லை, உன் செய்கை சரியில்லை, 40 நாள் அதை அழிச்சு போடுவேன்னு சொல்லி அவர்களெல்லாம் ரெட்டு உடுத்தி ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் வசனத்தை உற்று பார்த்து அவர்கள் மனம் திரும்புதற்கேற்ற கனியை கொடுத்து அவர்கள் என்ன செய்தால் பாவத்தை விட்டு விலகி அவர்கள் என்ன செய்த இருந்த பொழுது அந்த கிரியைகளை கண்டு அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு தேவன் மனஸ்தாபம் கொண்டார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று நான் எப்போ 20-25 வருடங்களுக்கு முன்பதாகவே பிரசங்கித்திருக்கிறேன். நம்முடைய தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்படுவார், சொல்லிடுவார், போட்டர் வேண்டாம், ஆனால் தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். நீ போ, அவ்வளோதான், உனக்கு சாவுதான்னு சொல்லிட்டாரு எசேக்கியா ராஜாவுக்கு. அவன் சோறு பக்கம் திரும்பி, ஐயோ உத்தமனாக இருந்தானே, சரி போ, 5 வருஷம் கூட்டி கொடுக்குறேன். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்க மேன்மை பாராட்டும். இன்னைக்கு இந்த இரக்கத்தினால தான் இன்றைக்கி நாமளும் பிழைத்திருக்கிறோம். ஆமாம், என் பிள்ளை தன்னுடைய சுய கிரியையை சோதித்து பார்த்து ஆண்டவருக்குரிய கனி கொடுக்கிற ஒரு கிரியை, மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை செய்து விசுவாசத்தின் கிரியை பார்த்து சுயாதன கிரியைகளை செய்து பொல்லாத வழியை விட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பொல்லாத வழியை விட்டு விலகி விடுவான். அப்பொழுது நானும் அவனுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சோதித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சுயாதீனத்துக்குரிய கிரியையாக, சுயாதீன பிரமாணத்துக்குரிய கிரியையாக இருக்கிறதா? நியாயப்பிரமாணம் சொல்லுது, நிறைய சொல்லுது, செய்யாத செய்யாத செய்யாதன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனால் சுயாதீன பிரமாணம் செய் என்று சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் சொல்லும், தொடாத, ருசி பாராத, விபச்சாரம் பண்ணாத, கொலை பண்ணாத, திருடாதன்னு சொல்லும். ஆனால் சுயாதீன பிரமாணம் ஆண்டவருக்கு சொல்லும், நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ உண்மையாக இருக்கணும், நீ ஆண்டவருடைய பிள்ளை உத்தமனாக இருக்கணும், நீ ஆண்டவருடைய பிள்ளை பொறாமை கொள்ளக்கூடாது, நீ ஆண்டவருடைய பிள்ளை இப்போ அன்பு கூறணும், செய்யணும், கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லும். செய்யாதன்னு சொல்லவே சொல்லாரு. ஒன்று நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னவோ சயின்ஸ்லலாம் சொல்லுவாங்க, நான் நிறைய படித்திருக்கிறேன். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே உன்னால் முடியும் நினச்சா முடியும்பாங்க. அதெல்லாம் கிடையாது. சுயாதீன பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படிந்து சுயாதீன பிரமாணத்துக்குரிய ஏற்ற கிரியைகளை நீ செய்வாயானால், விசுவாசத்தின் கிரியைகளை செய்வாயானால் உனக்குள்ள எல்லாம் நடக்கும், உனக்குள்ள எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மிக அழகாக நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 2:14. அதை தான் சொல்லுங்க. என் சகோதரரே, ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதிருந்தா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளாக ஆண்டவருடைய அன்பு இல்லைன்னா, என் கிரியைகள் இல்லைன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? தொடர்ந்து வாசிங்க, அருமையான வசனங்கள். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுத ஆகாரம் இருக்கும்போது உன் கையை சுருக்கிக்கிட்டீங்கன்னா உன் விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசமாக இருக்கிறது. அதை நான் என் ஆண்டவர்கிட்ட நான் வாலிப நாட்கள் கேட்குற ஒன்று, ஆண்டவரே நீர் தயாளனாக இருக்கிறீர், நான் எப்படி ஐயா வன்கண்ணனாக இருக்க முடியும்? நீர் பரிசுத்தராக இருக்கிறீர், நான் எப்படி அசுத்தனாக இருக்க முடியும்? நீ அன்புள்ளவராக இருக்கிறீர், நான் எப்படி அன்பில்லாதவனாக இருக்க முடியும்? நீ ஒருத்தரையும் நியாயம் இருக்காம எல்லாரையும் ஏமாளியா வந்தா ஏற்றுக்கொள்கிறீர், நான் அப்படி தானே இருக்கணும்னு சொல்லி தான் வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு கண்ணோட்டத்தில் மாறிற்று. ஆண்டவர் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். சுயாதீன பிரமாணத்துக்குரிய கிரியைகள், விசுவாசத்துக்குரிய கிரியைகள், மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகள் என்று சொல்லி வேதத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 19ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிந்திருக்க வேண்டுமா என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவர் நாமத்தை அறிக்கை பண்ணுறேன்னு ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா அந்த விசுவாச கிரியைகள் இல்லாததாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளை நான் சொல்லிக்கொண்டு அதை செய்யாதிருப்பேனானால் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது செத்ததாக இருக்கும் என்று சொல்லி. 20:21 சொல்லுகிறது, 21 சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தம்முடைய குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது எதனால் அவன் நீதிமானாக்கப்பட்டான்? அவனுடைய விசுவாச கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவர் புறப்பட்டு போகணும், கீழ்ப்படியணும். ஆண்டவர் செய்யாதன அதை செய்யணும், செய்யாதன செய்யக்கூடாது. இதுதான் விசுவாசத்தினுடைய கிரியை. விசுவாசத்தினுடைய கிரியை விசுவாசிக்கிற வசனத்தை அதை உள்வாங்கி அதுக்குரிய கிரியை செய்யணும். தொடாத ருசி பாராத இப்படிலாம் கிடையாது. உள்ளத்தில் என்ன இருக்குது? நகை போட நாங்கள் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நகை போடலாமா போடாமா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், போடுங்க போடாது. ஆனால் உள்ளத்தில் வெறுக்காமல் வெளியே நகை எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். உள்ளத்தில் வெறுக்காமல் நகை எடுக்காது, உள்ளத்தில் வெறுக்காமல் எதையும் செய்யாத, உள்ளத்தில் சொல்லாமல் செய்யாத. நான் அதெல்லாம் சொல்ல தசம பாகத்தை கூட சொல்ல மாட்டேன். ஏன் தசம பாகம் குறைவு? ஏன் 20% கூட 30% கூட? குறைந்தபட்சம் 20 10ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி தப்புக்கார இல்லை, மினிமம் அது அவ்வளோதான். நிறைய நான் சின்ன வயசில் கதை கட்டுற ஆண்டவர் 50% பார்ட்னர்ஷிப்பாக வச்சுக்கிட்டுலாம் ஆண்டவர் கொடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க. அது ஒரு மினிமம். உனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு அது. உன்னை எந்த அளவுக்கு ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், எந்த அளவுக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அதிசயமான கிரியைகளை செய்திருக்கிறார் என்று நீ விசுவாசத்தின் கிரியைகள் இருக்குமானால் அந்த 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 விடுதலையின் கிரியை உனக்குள்ள காணப்படும். தானாக கொடுத்துருவீங்க. யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. யாரும் உங்கள்கிட்ட சொல்லவே தேவையில்லை. நோபடி நீட் டு டெல் யூ குடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா தானாகவே அந்த காரியங்கள் நடந்துவிடும். எதனால் அவன் அறிக்கை சொன்னான்? ஆண்டவர் கேட்டார், உன் பிள்ளையை கொடுன்ட்டு. விசுவாசத்தினாலா அல்லது அந்த கிரியைகளினாலா? அப்போஸ்தலனாகிய பவுல் நெத்தியடி அடிப்பார், நீ எதனால் நீதிமானாகன? விசுவாசத்தினால தான் நீதிமானான. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லைன்ட்டு. அது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் வேறு, விசுவாசத்தின் கிரியைகள் வேறு. அதை தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கலாத்தியர் புஸ்தகத்திலையும் ரோமர் புஸ்தகத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களில் சொல்லுவார், நீ எதனால் நீதிமானான? கிரியைகளினால் நீதிமானாயா, விசுவாசத்தினால நீதிமானாயான்னு கேட்பார். அதை இதையும் குழப்பிக்கிறாதீங்க. அது நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய கிரியைகள். தொடாத, ருசி பாராத, இருதயத்தை கொடுக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் செய்கிற இருந்தால் அந்த கிரியைகளினால் நீ என்ன செய்ய மாட்ட? ரட்சிக்கப்பட மாட்டேன். விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவேன். அந்த விசுவாசத்துக்கு அடுத்த காரியம் சபைக்குரிய சத்தியத்தை தெளிவாய் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். உங்களிடத்திலே விசுவாசத்தின் கிரியைகள் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக சொல்லப்பட்டுகிறது. ஆதலால் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடியே ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட பொழுது கிரியைகளினால் அல்லவா நீதி உள்ளவளாய் உள்ளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறதை போல விசுவாச கிரியை இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கும். விசுவாசம் இல்லாத சரீரம்
செத்ததாய் கிரியை இல்லாத விசுவாசமும் கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கும். நீங்கள் என்னதான் ஆண்டவர் விசுவாசிக்கிற 3:16 சொல்லுகிறது, யோவான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இதே போலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் 1:12 சொல்லுகிற யோவான் அவரை நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளை, அதுக்குரிய கிரியை உன்னிடத்தில் இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கும். உன் கிரியைகள் இல்லாத விசுவாசம், கிரியைகளினாலே நீ என்ன விசுவாச கிரியை நீ என்ன செய்யணுமோ செய்யணும். ஆண்டவர் யாருன்னு விசுவாசிக்கிறீங்க? வல்லவர் நல்லவர்னு விசுவாசிக்கிறீங்க, எல்லாத்தையும் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க. அதே சமயம் வேதம் சொல்லுகிறது அவர் பரிசுத்தர், தீங்கை காணாது இருக்கிற சுத்த கண்ணன், அவர் அன்புள்ளவர், யாரை கடிந்து கொள்ளார். இதெல்லாம் நம்ம செய்கிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்பொழுதும் கோபம் கொண்டுறார். இதெல்லாம் நம்மளும் அவர் விசுவாசிக்கிற நாம் அந்த கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை மட்டும் சற்று சிந்தித்து உங்கள் சுய கிரியைகளை சோதித்து அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது உன் பக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்து உங்களுக்கு மேன்மை பாராட்ட இடம் உண்டாகும் என்று சொல்லி 6:4 வாசித்தோம் கலாத்தியர் புஸ்தகத்தில். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். இன்னைக்கு நான் விசுவாசி செத்த விசுவாசி. அவிசுவாசின்னு சொன்னாங்க, அது விசுவாசினா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவரை தெரியாதவங்கன்னு போயிடுது. விசுவாசி என்று. ஆகதான் விசுவாசிக்கப்பட்ட விசுவாச துரோகி என்று ஆண்டவர் நமக்கு பெயர் வைத்திருக்கிறார். அவிசுவாசி இல்லை, நம்ம விசுவாசி, செத்த விசுவாசி. அவிசுவாசினா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் அவிசுவாசி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிரியைகள் இல்லாத ஒரு விசுவாசி செத்த விசுவாசி. செத்த ஈக்கள் தான் என்ன செய்யும்? தைலக்காரனுடைய தைல குப்பியை நார பண்ணும். அதனால தான் சத்தியமாக வருது. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த சபையில் செத்த விசுவாசிகளாக இருக்கிறீங்களோ அதனால தான் பிரச்சனையே வருது எங்களுக்கு ஊழியக்காரர்கள். ஏனால் ஆண்டவரிடத்தில் சேருகிறவர்களால் அவர் பரிசுத்தம் பண்ணப்படுகிறார் என்று சொல்லி அன்றைக்கி ஆரோனுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். சபை மக்கள் பரிசுத்தமாக இருந்து நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நாங்கள் வந்தவுடனே கும்முன்னு இருக்கோம். எங்களுக்கு அதுக்காக தான் ஜெபிக்க சொன்னான்னு எனக்காக. இன்றைக்கி செத்த விசுவாசிகளாக இருக்கிறோம். நீ அவிசுவாசி இல்லை, நீ விசுவாசி தான், ஆனால் உயிர் இல்லாத விசுவாசி. ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை செய்யாமல், மன திரும்பலுக்கு ஏற்ற கிரியை செய்யாமல் இப்படியா இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆக வேதத்தில் செத்த கிரியைகள் என்று சொல்லி இதை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. செத்த கிரியைகள் இதை குறித்து சொல்லும் பொழுது செத்த கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள், ஆவிக்குரிய கிரியைகள், விசுவாசத்தின் கிரியைகளை செய்யாமல் மாம்சத்துக்குரிய கிரியைகளை செய்வீர்களானால் சோதித்து பாருங்க. நான் விசுவாசத்துக்குரிய கிரியைகளை செய்கிறேனா அல்லது மாம்சத்துக்குரிய செய்கைகளை செய்கிறேனா? எபிரேயர் 6:1 சொல்லுகிறது செத்த கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது. 9:14 சொல்லுகிறது. எடுத்துள்ள வாசிங்க 9:14. எபிரேயர் கொஞ்சம் வாசிங்க. வேத வசனம் ஓடட்டும், அதெல்லாம் சத்தியம். சபைக்குரிய சத்தியங்களை பேசிக்கொள்ளும்படி பேலன் சொல்லுகிறார். இன்னொரு நாள் இப்படி என்னால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியாது. சொல்லுங்க, பாடிங்கம்மா. ஏனென்றால் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். செத்த கிரியைகளுக்கு அறாம சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுவார். 14 14 ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள். எவ்வளவு நிச்சயம்! இன்னைக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்த தம்மை தாமே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ள என்ன கொண்டு வரணும்? செத்த கிரியைகளை என்னை விட்டு விலக்கணும். விசுவாசத்தின் கிரியைகள், ஜீவனுள்ள கிரியைகள் என்னிலே காணப்படணும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் ஆண்டவர் அப்படியாய் கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார். சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பொல்லாத கிரியை விட்டு விலகுன்னு சொன்னாங்க.
போனார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு செவிகொடாமலும் கவனியாமலும் போவீர்கள், ஆனால் பொல்லாத கிரியைகள் செய்தவர்களாக இருப்போம், அல்லது செத்த கிரியைகளுக்காக இருப்போம் என்று சொல்லி, அல்லது பாவ கிரியைகள் செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்குள்ளே எச்சரிக்கிறது. ஆகவே தான் அதை நான் தொடலை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சுயாதீன கிரியை, விசுவாசத்தின் கிரியை, உயிருள்ள ஒரு கிரியை, அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். உற்று பார்க்கணும், சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படியா இப்படியான்னு சொல்லி ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இரண்டாவது காரியம் நற்கிரியை. முதலாவதாக மனம் திரும்புதலுக்குரிய கிரியை. நற்கிரியை குறித்து அண்ணன் 2-3 முறை பேசிவிட்டார்கள். நற்குணம் நற்கிரியைகளை குறித்தெல்லாம் ஆண்டவர் நிறைய பேசிவிட்டார்கள். ஆகவே நான் சுருக்கமாக முடித்து, நேரமும் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. நற்குணம் நற்கிரியை இதெல்லாம் ஆவியின் கனிகளில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்குது. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, மத்தேயு 5:16 வாசிக்க கேட்போம். 2-3 வசனங்களுக்குள்ளாக இந்த காரியத்தை, இந்த செக்மெண்ட்டை தாண்டி போக விரும்புகிறேன். மத்தேயு 5:16. இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு தேவனை மகிமைப்படுத்தணும். இதுதான் அழைக்கப்பட்டிருக்கும். நீ என் தாசன், உன்னில் நான் மகிமை அடைவேன். நான் ஆண்டவருடைய தாசன், ஆண்டவருடைய வேலைக்காரன். என்னால் ஆண்டவர் மகிமைப்படணும். என்ன பண்ணணும்? நற்கிரியைகளை காணணும். என்னிடத்தில் நல்ல கிரியைகளை காணணும், துர்க்கிரியைகளை அல்ல, நற்கிரியைகளை காணணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்வதற்கு. நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கைகளாக இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படிக்கு, எதில் நடக்கும்படிக்கு? நற்கிரியைகளில் நடக்கும்படிக்கு அவர் நமக்காக முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய நற்கிரியைகள் எல்லாருக்கும் மனுஷருக்கு முன்பாக செய்யணும். மனுஷருக்கு கீழே விழும்போது எல்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ணும்போது மனுஷருக்கு முன்பதாவது என்ன செய்யணும்? வெளிச்சமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் மயங்கிறாதீங்க, கொஞ்சம் மயங்கிறாதீங்க. நற்கிரியைகளை கண்டு நிறைய பேர் வருவாங்க, விளக்க பார்த்து வர்ற மாதிரி. நம்ம என்ன செய்வாங்க? நமக்குள்ளே இருக்கிற அன்பை கண்டு நிறைய பேர் வருவாங்க. அதை கண்டு மயங்கிடக்கூடாது. உள்ளே இருக்கிற ஆண்டவருடைய அன்பு அப்படி வரும், நிறைய வரும். நமக்குள்ளாக அன்பு இருக்கும்போது, நம்ம நல்ல வாலிப நாட்களில் நல்லது செய்யும்போது நிறைய பேர் அந்த அன்பில் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. வம்பில் போய் முடிஞ்சிடக்கூடாது. அதுலேயும் ஜாக்கிரதையாக இருங்க. கிரியைகளை வெளிச்சமாக இருக்கணுமே தவிர இருளாக இருக்கக்கூடாது. நம்முடைய நற்கிரியைகளை இருளின் கிரியைகளுக்கு நேராக நடத்தக்கூடாது, வம்புக்கு நேராக நடத்தக்கூடாது. தேவனுடைய அன்பு நம்மகிட்ட இருந்தால் கண்டிப்பாக 4 பேர் வருவான். ஐயோ அப்படின்ட்டு அவர் தம்மே அடிக்க மாட்டார், சினிமா போக மாட்டார், இந்த பிள்ளை ஒழுக்கமாக இருக்குமே, உடம்பு தெரியாமல் சட்டை போட்டுட்டு வருமே. இதெல்லாம் நற்கிரியைகள் தான். பிரகாசம் பண்ணுது. இதை பார்த்து உங்களை மாதிரி ஆள் இல்லையேன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஆள்? எனக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லணும். நீங்கள் மகிமையை தேவனுக்கு செலுத்தணும். துர்க்கிரியை உபாகம் 28:20 மன்னிக்கணும், அதை தான் சொல்ல விரும்பினேன். உபாகம் 28:20 துர்க்கிரியை வாசிங்க. இந்த நற்கிரியைகளுக்கு ஆப்போசிட் துர்க்கிரியை. எப்படி பாவக்கிரியை செத்தக்கிரியை இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதோ, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதோ, இந்த துர்க்கிரியைக்கு ஆப்போசிட் என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற அதான் பலனாக வரும். இதான் கேட்டே வர பண்ணுவார். இன்னொரு தடவை வாசிங்க. என்னை விட்டு, முதல்ல ஸ்டார்டிங்கை வாசிங்க. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற துர்க்கிரியைகளை. நீ ஆண்டவரோடு கூட இருப்ப, ஆனால் நற்கிரியை செய்வாய். ஆண்டவர் விட்டு விலகிட்டினா துர்க்கிரியை செய்வாய். ஆண்டவரோடு கூட இருந்து நற்கிரியை செய்தால் வெளிச்சமாக இருக்கும், நல்லதாக இருக்கும், 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இந்த துர்க்கிரியை செய்தால் உனக்கே என்ன வரும்? சாபம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் 3 வர வச்சுக்கிற நீ. துர்க்கிரியைகளை ஆண்டவர்கிட்ட விலகி, நான் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட விலகி செய்தா இன்னைக்கு ஏன் இந்த காரியம்? முதல்ல சாபத்தை வர வைத்துக் கொள்கிறோம். சஞ்சலம், கேடு, 3 ஒன்றா சேர்ந்து 1 இல்லை 2 இல்லை 3 உக்காந்துக்குது உள்ள. பாவம். வேத வசனத்தை வாசிங்க. சொல்ல பயமாக இருக்குது எனக்கு.
சொல்லாமல் விட்டாலும் திட்டுறாரு ஆண்டவர். உங்களை இதெல்லாம் சொல்லணுமான்னு பயங்காட்டணுமான்னு சொல்லப்பட்டா நல்லா இருக்க உற்சாகப்படுத்திட்டு போயிடலான்னு யோசிக்கிறேன். சொல்லுங்கிறாரு. பயமாக இருக்கு. பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னு நேசியாமல் இருப்பாயோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னு நேசியாமல் இருப்பாயோ? பாவத்தின் அகோரத்தை பார்த்துருக்கிறேன் நான். அதனால தான் இந்த சத்தியத்தை வாலிப பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பாதகத்தினுடைய முடிவு என்ன இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்புறவங்களாம் இல்லையா தெரியாது எனக்கு. நான் நரகத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன், அங்கே அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிச்சாங்க. அதெல்லாம் வேண்டாம். கண்ணால் பார்த்துருக்கிறேன், இந்த உலகத்திலே பார்த்துருக்கிறேன். பாதகத்தினுடைய முடிவு என்னென்ன பார்த்துட்டேன். பாவத்தினுடைய அகோரத்தை பார்த்துட்டேன். ஒரு குடும்பத்துக்குள்ள பாவம் வந்தால் எப்படிப்பட்ட அகோரம், அந்த குடும்பம் சின்னமானவாய் போகிறது. ஒரு குடும்பத்துக்குள்ள விபச்சார வேசித்தன ஆவி புள்ள பூந்துருச்சு வந்துட்டா அந்த குடும்பம் செதறி போகுது. பாவத்தின் அகோரத்தை பார்த்திருக்கிறேன், பாதகத்தின் முடிவை பார்த்திருக்கிறேன். என்ன முடிவு? அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுப்பதற்கு வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உன் சுய கிரியைகளை சோதித்து பார், அப்போ உனக்கு தெம்பு வரும். இல்லை என்னுடைய கிரியைகள் நற்கிரியைகள், என்னுடைய கிரியைகள் துர்க்கிரியைகள் இல்லைன்னு சொல்லி பாவத்துடைய பார்த்து நொந்துக்கியே அப்படியே ரணமாக இருக்கிறது. என்னுடைய இருதயம் ரணமாக இருக்கிறது. பாவத்தின் அகோரத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஐயோ இந்த பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்காளே, உள்ள அப்படியே துடிக்கும். பேசுறதெல்லாம் நிறுத்திட்டேன். இப்போ நான் ஐ ஸ்டாப் டாக்கிங். ஐயோ வாலிப பிள்ளைகளுக்காக அழக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாவத்தின் அகோரம் அப்படியே கொஞ்சம் அப்படிதான். அதான் சொன்ன வம்பு தும்புன்னு அண்ணன் சொல்கிற மாதிரி. ஆண்டவருடைய அன்பு உள்ள இருக்கும்பொழுது இழுப்பாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொன்னான் என்கிட்ட, நிறைய பேர் வந்து பேசுவேன். நான் அவனை ரட்சிக்கப்பட்ட புதுசில் சொல்லுவான். என்னடா கேட்டானா? இல்லை நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க. எப்படின்னா வயசானவங்களுக்கு எழுந்து சீட்டு கொடுத்தீங்க, அதான் பஸ்ஸில் டெய்லி காலேஜ் போய்ட்டு வரும்போது வயசானவங்களுக்கு எழுந்து பதில் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் 4 பேர் வந்து என்னை பாராட்டினாங்கண்ணே. சொன்னேன் ஜாக்கிரதையாரு, நீ ஏன் இடம் கொடுத்த? என்ன இடம் கொடுக்கணும்னு தோணிச்சின்னா ஏன் இடம் கொடுத்த அந்த எண்ணெய் ஏன் வந்துச்சு? ஆண்டவர் உள்ளே இருந்தது. இதுக்கு முன்னாடி இடம் கொடுத்தியா? கொடுத்ததில்லை. ஆண்டவருக்கு மகிமை செலுத்திட்டு போ. இன்றைக்கி கிரியைகள் நம்ம இடத்துல நற்கிரியைகள் காணப்படும் பொழுது வரும். அது பிரகாசமாக இருக்கணுமே தவிர, வெளிச்சம் தர்றதாக இருக்கணுமே தவிர இருளைக்குள்ளாய் கொண்டு போகிறதாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு அருமையாய் சொல்லிக் கொடுக்கிறது. அருவருப்பான கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அருவருப்பான கிரியைகள். இன்னைக்கு நற்கிரியைகளுக்கு விரோதமானது துர்க்கிரியை, அருவருப்பான கிரியை. இதெல்லாம் நம்மகிட்ட காணப்படுமானால் 14:1 சொல்லுது, காணப்படுமானால் உன் கிரியை எப்படிப்பட்டதுன்னு யோசிப்பார். துர்க்கிரியையா, நற்கிரியையா, அருவருப்பான கிரியைகளா என்று சொல்லி சோதித்து பார்க்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறவராய் இன்றைக்கு அழைத்து கொண்டு இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்மகிட்ட பேசியிருக்கிறார். அதிகம் பேச விரும்பலை, கொஞ்சம் சொன்னாலும் அது உள்ளே போகணும். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஒரு பெரிய அதிகாரம் 1 கொரிந்தியர். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்றெல்லாம் கேட்டுட்டு 58ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தில் சொல்லுவார். எடுத்துருங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:58. ஆ 15:58 கழுது அதானே வாசிங்க தம்பி.
கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். மூன்றாவதாக கர்த்தருடைய கிரியை. முதலாவதான கிரியை என்ன பார்த்தோம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. இரண்டாவதான கிரியை நற்கிரியை. மூன்றாவதான கிரியை கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருக்கணும். நாம் எல்லாம் கர்த்தருடைய கிரியைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய கிரியைகளிலே பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 9:2-3 மன்னிக்கவும் 9:2-3. யோவான் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக தேவனுடைய கிரியைகள் கேட்டாங்க. ஒருத்தனை பார்த்து, ஏன் இவன் குருடனாக இருக்கிறான்? இவன் செஞ்ச பாவமா? எங்கள் அப்பா செஞ்ச பாவமா? முன்னோர் செஞ்ச பாவமா? இல்லை, தேவனுடைய கிரியைகள். இதைத்தான் அங்கே அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:58 சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிற காரியம், அதை சொல்கிற காரியம் தேவனுடைய கிரியைகள். இன்றைக்கி நம்மிடத்தில் தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் அதிசயங்கள் பெறுகிறதா இருக்கணும். இது ஏன் செஞ்ச பாவம் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படிக்காக இவன் இப்படி பிறந்தான். இப்படி ஆண்டவர் நமக்குள்ளாக அவருடைய கிரியைகளை கொடுத்து நம்மை பெருக இருக்கிறார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய ஊழியத்தின் கிரியைகளில் பெருகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற அந்த கிரியைகளில் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. 1 நாளாகமம் புஸ்தகம் 25:1 வாசிப்போம். 1 நாளாகமம் புஸ்தகத்தை எடுத்து வச்சுடுங்க. 2 வசனம் வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 25:1. ஊழியத்தின் கிரியைகளை குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகை இது. இதுதான் கிரியைகள். கர்த்தருடைய கிரியைகளில் பெருகிறவர்களாக இருக்கணும். ஊழியத்தினுடைய கிரியைகள், கர்த்தருடைய கிரியைனா அதனால சொன்னேன். இது யார் செஞ்ச பாவம்? அப்பா செஞ்ச பாவமா? அம்மா செஞ்ச பாவமா? இல்லை, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும். இதுதான் ஊழியம். நான் ஊழியத்தினுடைய கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. தங்கள் ஊழியத்தின் கிரியைகளை குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்கள் தொகை யார் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ வாசிப்போ. 1 நாளாகமம் 28:20. இப்போ உங்களுக்கு புரியும். 1 நாளாகமம் 28:20 கர்த்தருடைய கிரியைனா என்னன்னு உங்களுக்கு புரியும். 28:20 தேவன் சொன்னதை பேசிக்கொண்டு இருக்கிறேன். எடுத்து வாசிங்க. நடப்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்க மட்டும் உன்னை விட்டு அவர் விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் உன்னை குறித்து செய்து வைத்திருக்கிற ஊழியத்தின் கிரியைகளை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு. இது எங்க இன்னொரு வசனம் இருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 28:15 யாக்கோபுக்கு சொல்லுவார், யாக்கோபு நீ போகிற இடமெல்லாம் அவன் கூட இருப்பேன்டா. ஏன் இந்த வசனத்தை விட்டீங்க? இந்த வசனத்தினால இந்த மாதத்தை வாக்குத்தத்தம் இந்த மாதமா போன மாதமா நீ போகிற இடமெல்லாம் அவன் கூட இருந்து. ஆதியாகமம் 28:15 வாசிங்க, எடுங்க. உன்னோட கூட இருந்து திரும்ப வர பண்ணுவேன், இதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. இதே மாதிரி தான் சொன்னார். நீ ஊழியத்துக்காக தேவனுடைய ஆலயத்தை கட்டுற காரியத்தில் தைரியமாக கிரியை செய்ய. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். இன்றைக்கி எத்தனை பேர் ஊழிய வாஞ்சை உள்ளவர்களாய், கர்த்தருடைய கிரியைகளை பெறுகிறவர்களாய், சபைக்கு அடுத்த காரியங்களில், சுவிசேஷத்துக்கு அடுத்த காரியங்களில், சத்தியத்துக்கு அடுத்த காரியங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கிரியைகளில் பெறுகிறவர்களாய், கர்த்தருடைய கிரியைகளில் பெறுகிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன் கிரியைகளுக்குரிய பலன், அவன் கிரியைகளுக்குரிய பலன். ஒரு ஊழியத்தை தாங்கின அனுபவித்து சொல்கிறேன். ஊழியத்தை தாங்கினதுனால நான் கண்ட பலன் இன்றைக்கி ஒரு தலைமுறை போய் 2வது தலைமுறை போய் 3வது தலைமுறை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஊழியத்துக்குரிய பலன், கர்த்தருக்குரிய கிரியைகளுக்குரிய பலன், ஊழியத்தினுடைய கிரியை,
கர்த்தருடைய கிரியை, ஊழியத்தின் கிரியை, ஊழியத்துக்குரிய அந்த கிரியைகளை செய்யும் பொழுது அதற்குரிய பலன் ஒரு ஜெனரேஷன் போய் 2 ஜெனரேஷன் போய் 3வது ஜெனரேஷனை பார்த்து அனுபவிக்கிறேன். எப்படி நான் பாடினோ, பாவத்தின் அகோரத்தை பார்த்தேனோ, அதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பார்த்திருக்கிறேன். ஒரு பக்கம் பாவத்தின் அகோரத்தை பார்த்திருக்கிறோம், இன்னொரு பக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து வருகிற நன்மைகள், ஆசீர்வாதம், பலன், நீதிமானுக்குரிய பலன், நீதிமானுக்குரிய கையின் பிரயாசத்தினுடைய ஆசீர்வாதம், இதையும் கண்டு தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்து கிரியை நடப்பித்தார். நீ கர்த்தருடைய கிரியை செஞ்சினா, ஊழியத்தை செஞ்சா உன் கூட இருந்து கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார். நிறைய வசனம் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். பவுலின் கைகளினால் தேவன் பலத்த அடையாளங்களையும் பலத்த அற்புதங்களையும் செய்தார். பவுல் கைகளினால. பேதுரு போன இடத்துல, பேதுருவை போல எனக்கு அபிஷேகம் வேணுமே, பேதுருவை போல எனக்கு நான் செய்யணுமேனா, பேதுருவை போல ஊழியத்தில் இறங்கணும். நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடியாரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடியாராம பேதுருவை போல நிரப்பணுமே, கையில் பட்டா போகணுமே, வெட்டுக்கிளியும் ஒட்டகத்தோலும் போத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் சில காரியங்கள் நடக்கும். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஒரு கிரியை செய்ய மாட்டேன், உட்காந்துக்குவேன். ஆனால் என்ன செய்யணும்? நடக்கணும். கர்த்தருடைய கிரியைகளில் பெருகிறவர்களாக இருங்கள். ஊழியத்தின் கிரியைகளுக்கு உயர்வர்களாக இருங்க. ஊழியத்தின் கிரியைகளை நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஊழியத்தின் காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்கள் கைகளின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். கொடுப்பார்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஆண்டவர் ஊழியத்துக்கு என்று சொல்லி, ஆண்டவருடைய ஊழியம் ஆண்டவருக்கு என்று நீங்கள் சொல்லி என்ன செய்கிறீங்களோ, உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்களோ, உங்களை கொடுக்குறீங்களோ, உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்களோ, உங்கள் பணத்தை கொடுக்குறீங்களோ, அதுக்குரிய பலனை ஆண்டவர் கிரியைகளுக்குரிய பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன் கிரியைகளை சோதித்துப்பார். நீ என்ன கிரியை செய்கிறன்னு சொல்லி பார். நீ என்ன கர்த்தருடைய கிரியை செய்கிறாயா, அல்லது வேதம் சொல்லுகிறபடி அந்த அந்தகார கிரியைன்னு ஒன்று இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்தகாரத்தின் கிரியை என்று சொல்லி. யோவான் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிரியை, இதுக்கு ஆப்போசிட்டு கர்த்தருடைய கிரியை, அது ஒளியின் கிரியை. இதுக்கு ஆப்போசிட் என்னது? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் ஒளியை பார்க்கலாம் இருளை விரும்புகிறார்கள், அதனால தான் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். அவள் ஒளியின் கூடிய கிரியைகளை பார்க்கலாம், அவர்கள் இருளை விரும்புகிறது. அந்த ஆக்கினை 20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், ஒளியின் இடத்தில் வராத இருக்கிறான். பதுங்கிறாங்க. வந்தா கிரியைகளை கண்டிக்கிறாங்களே, சத்தியத்தை கண்டிக்கிறாங்களே. இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது வரமாட்டேன், அந்த பாஸ்டர் பிரசங்கம், அந்த சபைக்கு போக மாட்டேன், இந்த சபைக்கு போக மாட்டேன், ஒளியின் இடத்தில் வராத இருக்கிறான். கிரியைகள் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. உன் கிரியைகளை சோதித்து பாரு, அது மரண கிரியையா, ஜீவனுக்குரிய கிரியா, சாபத்துக்குரிய கிரியா, ஆசீர்வாதத்துக்குரிய கிரியையான்னு சோதித்து பார். கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறார். 21 வசனம் வாசிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ ஒளியின் இடத்தில் வருகிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு நீதியின் கிரியைகளை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு ரோமர் 13:12 வாசி கேட்கணும். ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். இந்த அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டால் கர்த்தருடைய கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்போம், ஊழியத்தின் கிரியைகளை செய்தவர்களாக இருப்போம். இல்லாட்டி இன்னும் நம்ம அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருப்போம், ஒளியின் இடத்துல வரமாட்டோம். ஜெபித்து வல்லமைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற சுவிசேஷத்தின் சொல்லும் பொழுது நம்முடைய கைகளினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார்.
ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது. ஆகவே தான் மிக அழகாக வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். இங்கே நிறைய பேர் வேதம் சொல்லுகிற மத்தேயு 23:5 வாசிங்க. அதை வாசி முடித்து விடுகிறேன். ரைட், 11:30 23:5. தங்கள் கிரியைகளெல்லாம் மனுஷர் செய்கிறார்கள். இன்னைக்கு இதுதான் மனுஷர் காண வேணும்னு கிரியை செய்கிறாங்க. காப்பு வஸ்திரத்தை பெருசாக்கிறாங்க, நாடா வஸ்திரத்தை பெருசாக்கிறாங்க. மனுஷர் அதாண்டவர் சொன்னார், தர்மம் செய்யும்போது வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னாரு. அந்த ரங்கத்தில் நீ ஜோம் பண்ணு, வெளியே வரும்போது எண்ணெய் பூசிட்டு ஜம்முன்னு வா. ஆனால் உபவாச நாள் அந்த ரங்கத்தில் நீ அப்படி இரு, உபவாசம் இரு. இன்றைக்கி மனுஷர் செய்யணுன்றதுக்காக தான தர்மம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மனுஷருக்கு பார்க்கணுன்ட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேவனுக்கு பிரியமானது தேவன் மனுஷர் பார்க்கிற விதமாய் அல்ல, தேவனுக்கு என்ன செய்யணும், நம்முடைய கிரியைகள் தேவன் பார்க்கிற விதமாய் வெளியரங்கமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவனவன் கிரியைகளுக்குரிய பலனை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய கிரியைகளை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறார். அவனவன் கிரியைகளுக்கு தகுந்த, ஒருவேளை ஆண்டவருடைய கிரியைகளை செய்கிறவர்களாக, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்போமானால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்போமானால், கர்த்தருடைய கிரியைகளை செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், இதை திட்டமாய் சொல்ல சொன்னார், எப்படியும் செய்வேன், எப்படி ஆகிலும் செய்வேன். ஆண்டவர் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரணும். 2 காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். இன்றைக்கு ஜபத்துக்கு முன்பதாக, செய்தியை முடிக்கிறதுக்கு முன்பதாக அதை சொல்ல விரும்புகிறேன். எப்படியும் செய்வார். இதுதான் விசுவாசத்திலே கிரியைகளாக இருக்கணும். எப்படியும் செய்வார். பை ஆல் மீன்ஸ் he will do it. என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை ஆண்டவர் கண்டிப்பாய் செய்வார் என்கிற பொறுமையும் காத்திருப்பும் ஜபமும் நமக்கு தேவை. எப்படியும் செய்வார். எப்படியும் செய்வார்னா பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும். 7 நாள் ஆயிடுச்சு ஆண்டவர் வரலன்னு பலி செலுத்திட்டு ஓடிடக்கூடாது. எப்படியும் செய்வார். எப்படியும் சார், பை ஆல் மீன்ஸ் என்று வேதத்தை பை ஆல் மீன்ஸ் என்று சொல்லப்பட்டது. பை ஆல் மீன்ஸ் எப்படியும் செய்துவார். காரியம் நிறைவேறி முடியும். எப்படியும் இந்த காரியத்தை கர்த்தர் எப்படியும், 2வதாக எப்படியாகிலும் செய்து முடிப்பார். பை எனி மீன்ஸ், எப்படியாகிலும் செய்து முடிப்பார். இதை தான் அண்ணன் பாணியில் சொல்லணும்னா, ஊரை கொள்ளையடிச்சாது நம்ம வலையில் போடுவார். இது எப்படி ஆகும், புருஷனை அறியலை ஆகும், அவ்வளோதான். எப்படி ஆகிலும் ஆகும். மரியாள் கேட்குறா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது இப்படி இருக்கும்னு சொல்லுது, இது எப்படி ஆகும், புருஷனை அறியன ஆகும். எப்படி ஆகிலும் ஆகும். பரிசுத்தாவி வரும்போது ஆகும். எனக்கு இன்னும் குழந்தை பிறக்குமா, எனக்கு சரீரம் செத்து போச்சே, இனி எனக்கு ஆண்களால் இன்பம் உண்டாகுமா? சாரால் கேட்ட கேள்வி. நடக்குமா? எப்படியும் நடக்கும். இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், இப்படி செய்வார், அவனுக்கு அப்படி செஞ்சார், இவனுக்கு இப்படி செஞ்சார், உனக்கு வேறு விதமாக செய்வார். ஆனால் எப்படி ஆகிலும் செய்வார். அவனுக்கு செஞ்ச மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, எனக்கு செஞ்ச மாதிரி தான் செய்யணும்னா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரே மாதிரியா செய்யணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. அவரிடத்தில் பல விதமான கர்த்தருடைய ஆலோசனை அறியத்தக்கவன் யார், கர்த்தருடைய சிந்தையை அறியத்தக்கவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார் என்று வேதம் சொல்லு. ஒன்னேத்திலே நிற்கணும் விசுவாசம். எப்படியும் செய்வார். காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும். எப்படி ஆகிலும் செய்வார், விசுவாசமாக இருக்கணும். இந்த 3 காரியங்கள் வாழ்க்கையில் காணப்படுமானால், காத்திருத்தல், பொறுமை, ஜபம், பொறுமை, விசுவாசம் இருப்பீர்களால் உங்கள் கிரியைகளுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். Thank you Lord. அதான் கண்களை மூடும். கிரியைகளை, சுய கிரியைகள், அவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். ஆலயத்துக்கு 2 பேர் போனாங்க. ஒருத்தன் சொன்னான், ஆயக்காரனும் பரிசேயனும் போனாங்க. பக்கத்தில் பார்த்து சொன்னான், ஆஹா இவனை மாதிரி இல்லைன்னு. பக்கத்தில் பார்க்கிறவர்கிட்ட நம்மளே பார்க்க, உன் சுய கிரியைகளை பார்த்து நீயே மேன்மை பாராட்ட இடம். உன் சுய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மனம் திரும்புவதற்கேற்ற கிரியை, விசுவாசத்தின் கிரியை, அல்லது மரணத்தின் கிரியை என்று செத்த கிரியை, மாம்சத்தின் கிரியையாக இருக்கிறதா?
மாம்சத்தின் கிரியை சத்த கிரியையா இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். நற்கிரியையா துர்க்கிரியையா என்று யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய கிரியையா அந்தகாரத்தின் கிரியையா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். என் கிரியை எப்படியா இருக்கிறது? வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதிருப்பேன், ஆனால் நான் சுயாதீன பிரமாணத்துக்குரிய கிரியைகள் என்னிடத்தில் காணப்படவில்லை என்று அர்த்தம். என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், நானும் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன். என் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு, தேவனை வசனத்தை சொல்லிக்கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கிரியை இல்லாத விசுவாசம் என்னிலே காணப்படுமானால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கோ, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறதை போல வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன கிரியைகளை குறித்து ஆண்டவர் உங்களோட கிரியைகளை இன்றைக்கி அதை விட ஒருவேளை அப்படி இருக்கலாம். இவன் செஞ்ச பாவமா, இவன் முன்னோர் செஞ்ச பாவமா இல்லை. கர்த்தர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படும்படிக்கு இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, தன்னுடைய கிரியைகள் உங்களில் வெளிப்படும்படிக்கு, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் ஜெபிக்கும்படிக்காக தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். கண்களை மூடி நாம் கருத்தாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் கிரியை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்பொழுது என்னுடைய கிரியை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, என்னுடைய கிரியை கர்த்தருடைய கிரியை, என்னுடைய கிரியை நற்கிரியை. இதுக்கு எனக்கு பலன் தாங்க, பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு தாங்க. பரிசுத்தாவி வந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும், எல்லாம் சும்மா செய்ய முடியாது. மாம்சத்தின் கிரியை அழிக்கணும்னா ஆவியினால் தான் அழிக்க முடியும். மாம்சத்தின் கிரியைகளாக விபச்சாரம், பேசித்தனம், இப்படி களவு, பெருமை, மேட்டிமை, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை நீ அழிக்கணும்னா ஆவி வந்தால் தான் அழிக்க முடியும். அப்போ தான் உனக்கு செய்ய முடியும், ஆவியின் கிரியைகளை காணப்பட முடியும். செத்த கிரியைகளுக்கு விட்டு விலகும்படிக்காக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். இதனால தான் பரிசுத்தாவி வேணும், பரிசுத்தாவி வேணும். வாலிப சகோதரனே, பரிசுத்தாவியில் கேளு. வாலிப சகோதரியே, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு காணப்படு என்று சொல்லி உங்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டு இருக்கிறோம். கண்டிக்கவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை, அறிவுரை சொல்லி கொண்டு இருக்கிறோம், ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசனம் இறங்கி வருவதாக. இங்கே இருக்கிற ஒருவராகிலும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல தகப்பனே. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியவும் ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறபடினால் இந்த வார்த்தை எங்களுக்கு சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் சபை ஆண்டவரே உமக்கு முன்பதாக சத்தியமுள்ள ஒரு சபையாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையாக, ஆவியில உயிருள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்பா. விசுவாசம் கிரியை உள்ள விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசியாய், நான் செத்த விசுவாசியாய் இல்லாமல் கிரியை உள்ள விசுவாசியாய் இருக்க விரும்புகிறேன் தகப்பனே. ஆகவே அந்த காரணத்தினால் இந்த சத்தியத்தை எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை தயவு செய்து ஆசீர்வதிங்க. பாவத்தினுடைய கோரத்தை பார்த்திருக்கிறோம், பாதகத்தினுடைய முடிவை பார்த்திருக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு கூட அப்பா ஆண்டவரை எந்த கெட்ட எண்ணங்களும் பாலியத்துடைய இச்சைகளுக்கு விலகி ஓட தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து போடாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் புதிய கல்வி ஆண்டுகளுக்குள் போயிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவர் சங்கீதம் 21 சொன்னதை போல உத்தம ஆசீர்வாதத்தோடு கூட எதிர்கொண்டு வந்து ஆண்டவர் பொற்கிரீடங்களை அவருடைய சிரசில தரிப்பிக்கிறீர் என்று சொன்னதை போல புதிய வருஷத்துக்குள்ளாக கல்வி ஆண்டுக்குள் போயிருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளும் பெரியவர்களையும் ஆண்டவர் வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். சபையை ஆசீர்வதிங்க, சபையை விசுவாசி ஆசீர்வதிங்க. எல்லாரும் அண்ணனுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாங்கின் கண்கள், அந்த எதிர்நீச்சலின் ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் எங்கள் சகோதரன் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே சபையின் போதகர், ஆண்டவர் நிறுவனர், போதகர், ஆண்டவரே அப்போஸ்தலர், தேவனுடைய மனுஷன் கொர்நேலியுஸையாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்தமிட்டு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடும் சத்தமிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், பயபக்தியோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் அநேகருக்கு பலன் தரத்தக்கதாக அவர்களை நல்ல நீடி ஆயுள பூர்ண ஆயுள சுகத்தையும் பலத்தையும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. நாங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது உம்முடைய எங்கள் கிரியைகளை உம்முடைய கரத்தினாலே கரத்தின் கிரியைகளால் உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென்.